பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு இரண்டாம் கட்டமாக நிலையெடுப்பு அரசாணையை அரசு வெளியிட்ட நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் ஆட்சேபனை தெரிவிக்க நிலையெடுப்பு அலுவலக மண்டலம் 2க்கு வந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை வெங்கடேசன். அப்பகுதி மக்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? விவரம். கண்டிப்பாக பரிதா, இந்த சென்னையினுடைய இரண்டாவது பசுமை வெளி விமான நிலையமானது சென்னையை அடுத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியிலே 4750 ஏக்கருக்கும் மேலாக சுமார் 13 கிராமங்களை உள்ளடக்கி இந்த பசுமை வெளி விமான நிலையமானது அமையப்பட இருப்பதாக மத்திய மாநில அரசுகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலே இந்த நிலையெடுப்புக்கு தொடர்பான இந்த அரசாணையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த 13 கிராமங்கள் திட்டத்தினால் பாதிப்படையக்கூடிய 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பல்வேறு வடிவங்களிலே தொடர் போராட்டங்களிலே ஈடுபட்டு வராங்க. அந்த வகையிலே காஞ்சிபுரம் அந்த பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை எதிர்த்து இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து 791 நாட்களாக இன்றுடன் 791 நாளாக தொடர்ந்து பல்வேறு வகையிலே அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஏகனாபுரம் பரந்தூர் பசுமை விமான திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலே இதற்கிடையே தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளானது நடைபெற்றாலும் கூட தொடர்ந்து இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நிலையெடுப்பு தொடர்பாக தனி அலுவலகம் அமைக்கப்பட்டு இந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் கிராமத்திலே இந்த நிலையெடுப்பு தொடர்பாக அரசாணையானது 2 கட்ட அரசாணைகளானது தற்போது தமிழக அரசின் தரப்பிலே வெளிவந்திருக்கிறது. இதற்கு தொடர்ந்து அந்த கிராம மக்கள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த நிலையிலே இந்த ஆட்சேபனை தெரிவிப்பதற்காக இன்று ஏகனாபுரம் கிராம மக்களுக்காக இந்த பரந்தூர் நிலையெடுப்பு அலுவலகத்தின் தரப்பிலே இது சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையிலே தற்போது இந்த 100க்கும் மேற்பட்ட இந்த கிராம மக்கள் தொடர்ந்து இந்த நிலையெடுப்பு அலுவலகமான 2ற்கு தற்போது வருகை தந்து இந்த அதிகாரிகளுடன் தங்களது கருத்துக்களை தற்போது முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த அரசானது ஏகனாபுரம் விவசாய நிலங்கள் பகுதி, அதே போன்று ஏரி குளங்கள் நிறைந்த பகுதி என்பதனால் இந்த ஏகனாபுரம் கிராமத்தை விடுத்து இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையத்தை அமைக்க வேண்டும். இதற்கு தங்களது தொடர்ந்து எதிர்ப்பினை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் அதிகாரிகள் தரப்பிலே தங்களது கருத்துக்களை எதிர்ப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் தங்களது ஆட்சேபனையை கடிதத்தின் வாயிலும் தற்போது அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.